அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை விரதத்தை எப்படி இருக்கணும். பொதுவாக எந்த வருடத்தில் எந்த வழிபாட்டை வேண்டுமானாலும் நம்ம செய்யாமல் இருக்கலாம். ஆனால் முன்னோர்களுடைய வழிபாட்டை ஒருபோதும் நம்ம செய்யாமல் இருக்கவே கூடாது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்காங்க. மாதர்காரகனாகிய சந்திரனும் பிதற்காரகனாகிய சூரியனும் ஒன்றாக இணையக்கூடிய காலம்தான் அமாவாசை. அந்த தினத்துல மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையலிட்டு அவங்களுடைய ஆசி பெறும் பொழுது நமது பாக்கியஸ்தானம் வலிமை பெறும். இதன் மூலம் திருமண தடை, குழந்தை பிறப்பு தாமதம், வறுமை, நீடித்த நோய், கடன் தொல்லை, இத்தனை பிரச்சனைகள் நீங்கி கர்ம வினைகளுக்கு பரிகாரம் தேடிக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இன்னும் என்னென்ன சிறப்பான விஷயங்கள் இந்த பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னா இந்த சித்திரை அமாவாசை தினத்துல என்ன விஷயம் நம்ம செய்யணும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமான வகையில தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் முதன்முறையா நம்மளுடைய தெய்வ தமிழ் சேனலை பார்க்கறதா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 7/5/2024 செவ்வாய்க்கிழமை அன்று சித்திரை மாதத்துடைய அமாவாசை திதி வருது. பூலோகத்துல இறை சக்தியானது வழக்கத்தை விட அதிகமா இருக்கக்கூடிய இந்த நாளில நம்ம செய்யக்கூடிய வேண்டுதல்கள், பரிகாரங்கள் நமக்கு இரட்டிப்பு மடங்கு பலன்களை கொடுக்கும். அன்றைய தினம் உங்களுடைய பண கஷ்டம் தீரணும் அப்படின்னா குல தெய்வத்தை நினைத்து செய்ய வேண்டிய ஒரு ஆன்மீகம் சார்ந்த பரிகார முறையை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அன்றைய தினம் அமாவாசை திதி அப்படின்றதால உங்களுடைய வீடு, பூஜை அறையெல்லாம் சுத்தபத்தமா இருக்கணும். இந்த பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காக புதுசா நீங்க எந்த ஒரு வேலையுமே சிரமப்பட்டு செய்ய தேவை கிடையாது. உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் வாசம் நிறைந்த தாளம்பூ குங்குமம். ஒரு தாம்பூல தட்டின் மேல வாசம் நிறைந்த இந்த தாளம்பூ குங்குமத்தை கொட்டிட்டு மாதுளை மரத்துல இருந்து சின்ன குச்சி கிடைத்தா ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லை அப்படின்னா நெல்லி மரத்துல இருந்து சின்ன குச்சியை எடுத்துட்டு, எந்த குச்சியுமே கிடைக்கல அப்படின்னா உங்க விரலாலேயே இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். அன்றைய தினம் மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் இந்த பரிகாரத்தை செஞ்சிடணும். பூஜை அறையில ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு தாம்பூல தட்டுல கொட்டி வைத்திருக்கக்கூடிய குங்குமத்திற்கு மேல ஓம் ஸ்ரீராம் என்ற வார்த்தையை எழுதணும். இந்த குச்சி கிடைத்துச்சு அப்படின்னா அந்த குச்சியை வைத்து குங்குமத்தின் மேலே இந்த வார்த்தையை எழுதணும். இல்லை அப்படின்னா உங்களுடைய வலது கை ஆள்காட்டி விரலாலேயே இந்த வார்த்தையை அந்த குங்குமத்தின் மேலே எழுதிவிடணும். குலதெய்வத்தை நினைத்து, முன்னோர்களை நினைத்து, மகாலட்சுமி தாயை நினைத்து இந்த வார்த்தையை அந்த குங்குமத்தின் மேலே எழுதி மனதார உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் அப்படின்னு நீங்க வேண்டிக்கணும். பெரும்பாலும் நம்ம எல்லோருக்கும் இருக்கக்கூடிய கஷ்டம், கடன் கஷ்டம், பண கஷ்டம், வீட்டில் வறுமை, அதெல்லாம் தீரணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்துக்கணும். பணம் உங்களுக்கு சீக்கிரம் வசியமாக வேண்டும் அப்படின்ற பிரார்த்தனையும் செய்யணும். தட்டில் இருக்கும் குங்குமத்தை மாலை 6 மணி வரை அப்படியே பூஜை அறையில விட்டுறணும். 6 மணிக்கு பூஜை அறையில திரும்பவும் விளக்கேற்றி வச்சுட்டு இந்த குங்குமத்தை எடுத்து சிறிது உங்களுடைய நெற்றியில வச்சுக்கணும். ஸ்ரீம் என்ற வார்த்தையை சொல்லி இந்த குங்குமத்தை நெற்றியில வைத்து கொள்ளணும். பிறகு அந்த குங்குமத்தை எடுத்து ஒரு டப்பால போட்டு மூடி பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் எல்லோருமே தினமும் காலையில் எழுந்து சுத்தபத்தமா குளிச்சுட்டு ஸ்ரீம் என்ற வார்த்தையை சொல்லி இந்த குங்குமத்தை நெற்றியில் இட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்திற்கு பணவசியம் அப்படின்றது ஏற்படும். கடன் சுமை குறையும் அப்படின்றது நம்பிக்கையா சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். இந்த பரிகாரத்தை அன்ற சித்திரை அமாவாசை தினத்துல செய்தீங்க அப்படின்னா அடுத்த அமாவாசைக்குள் நிச்சயமா உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த எளிமையான பரிகாரத்தை செய்து உங்களாலையுமே இந்த பலன்களை அடைய முடியும். கூடவே இன்னொரு பரிகார முறையுமே இருக்கு. இது எதற்காக அப்படின்னா, கடன் கரையணும் அப்படின்னா நம்ம அமாவாசை தினத்துல இந்த பரிகாரத்தை செய்யணும். ஒவ்வொரு மாசம் தான் அமாவாசை திதி வருது, ஒவ்வொரு மாதம் தான் கள்ளுப்பு பரிகாரத்தை நம்ம செய்யறோம். ஆனாலும் கடன் நம்மை விட்டு தொலைந்ததாக சரித்திரமே இல்லையா அப்படின்னு கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த கடவுளே செவ்வாய்க்கிழமை என்று அமாவாசை திதியை கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே கடனை திருப்பி அடைப்பதற்கு உகந்த நாள். அந்த நாளோட அமாவாசை திதி சேர்ந்து வருவதால் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய கள்ளுப்பு பரிகாரம் நமக்கு பல மடங்கு பலன்களை கொடுக்கும். அன்றைய தினம் கடன் கரைய செய்ய வேண்டிய கள்ளுப்பு பரிகார முறை என்ன அப்படின்னா, வழக்கம் போல அன்றைய தினம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பண காரியங்களை எல்லாம் மறக்காம செய்துட்டு பிறகு கடன் சுமை குறையணும் அப்படின்றதுக்காக அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை மதியம் செவ்வாய் ஹோரை நேரமான 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் இந்த பரிகாரத்தை செய்யணும். ஒரு கண்ணாடி டம்ளர்ல
சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கிட்டு உங்களுடைய 2 உள்ளங்கைகளிலும் நிரப்பி கல்லுப்பை எடுக்கணும். எடுத்து கல்லுப்பை கொஞ்சம் இறுக்கமாக பிடித்துட்டு அந்த கல்லுப்பு உங்களுடைய உள்ளங்கைகளில் லேசாக குத்தணும். கல்லுப்பின் அச்சு உங்களுடைய உள்ளங்கையில் பதியணும். அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து உப்பை உள்ளங்கையில் பிடித்துக்கிட்டு இறைவனிடம் மனதார பிரார்த்தனை செய்யணும். என்னுடைய கடன் சுமையெல்லாம் சீக்கிரம் கரைந்து போக வேண்டும், கடனை அடைப்பதற்கு உண்டான வருமானம் அதிகரிக்க வேண்டும் அப்படின்ற பிரார்த்தனையை வைத்துட்டு இந்த கையில் இருக்கக்கூடிய கல்லுப்பை அப்படியே கண்ணாடி டம்ளர் இருக்கும் தண்ணீரில் போட்டு கரைத்து விடணும். உங்கள் கையாலேயே அந்த கல்லுப்பை நன்றாக கரைத்து விடணும். முதல்ல இடது கையில் இருக்கக்கூடிய கல்லுப்பை போட்டு கரைக்கணும். பிறகு வலது கையில் இருக்கக்கூடிய கல்லுப்பை போடணும். இந்த கல்லுப்பு தண்ணீரில் எப்படி கரைதோ அதே போல் என்னுடைய கடன் சுமை கரைந்து போகணும் அப்படின்னு நம்பிக்கையோடு வேண்டிக்கொள்ளணும். இந்த வழிபாட்டை குடும்ப தலைவன் தலைவி யார் வேண்டுமானாலுமே செய்யலாம். நம்பிக்கை தான் முழு மூலதனம். நம்பிக்கை இல்லாமல் கல்லுப்பை எடுத்து தண்ணீரில் போட்டு என்றும் செய்தால் பலனை உங்களால் முழுமையாக எதிர்பார்க்க முடியாது. கல்லுப்பை கையில் வைத்துக்கொண்டு செய்யக்கூடிய வேண்டுதல்கள் அனைத்தும் 100% பலிக்கும். முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வத்துடைய ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பிரபஞ்சம் முழுவதும் இறைசக்தி நிறைந்துதான் இந்த அமாவாசை தினத்துல காணப்படும். அந்த நேரத்தை நீங்க சரியா பயன்படுத்தி கொண்டா உங்களுடைய பாக்கியசாலி இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை தான் தெரிஞ்சிருப்போம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.